மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சு அதோட முடிவுகள் வந்த நிலையில காங்கிரஸ் தரப்புல தேர்தல் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவிஎம் மிஷின் மேல ஏதோ ஒரு முறைகேடு இருக்கு, இந்த தேர்தலே ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு, அதனாலதான் பாஜகவுக்கு சாதகமா வந்திருக்குன்னு சொல்லி கோர்ட்ல வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. உச்ச நீதிமன்றம் அந்த மனுவுக்கு என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க. அந்த மனுவை ரத்து பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வெற்றி பெறப்ப அமைதியா இருக்கீங்க, தோல்வி உங்களுக்கு எப்ப வருதோ அப்போ வந்து கேள்வி எழுப்புறீங்க, இது மாதிரி இவி மிஷின் மேல கூட இருக்கு, முறைகேடு இருக்குன்னு சொல்றீங்க, அதனால அந்த மனுவை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப எதிர்கட்சியில் இருக்கவங்களும் சரி, காங்கிரஸ்ல இருக்கவங்க, அகிலேஷ் யாதவ் இது மாதிரி இருக்கவங்க எல்லாம் நிறைய ஆதாரங்களை சொல்லியுமே ஏன் கோர்ட் வந்து இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஆதாரங்களையும் சொல்றாங்க, நிறைய நிகழ்வுகளை சொல்றாங்க ஆதாரமா. அது என்னென்ன நிகழ்வுங்கிறது ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். அசாம்ல பாத்தீங்கன்னா தேர்தல் நடந்ததுக்கு சமயத்துல ஒரு பாஜக எம்எல்ஏ அவரோட கார்ல வந்து பார்த்தா இவி மிஷினோட பொதுமக்கள் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு காவல்துறையிட்ட கொண்டு அவரை ஒப்படைக்கிறாங்க. அவரை ஒப்படைக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் தரப்புல அந்த இவிஎம் மிஷின் கொண்டு போன வாகனம் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால அந்த வழியா போன பாஜக எம்எல்ஏ தன்னோட வண்டியில அந்த இவிஎம் மிஷினை எடுத்துக்கிட்டு வந்து இந்த வழியில நீங்க பிடிச்சிட்டீங்க, நீங்க வந்து தவறுதலா தப்பான எண்ணத்துல அவரை பிடிச்சிட்டீங்க, அவரை உதவி செய்யுங்கிற எண்ணத்துல தான் அதை எடுத்துட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. அது கூட காங்கிரஸ் தரப்புல பல கேள்விகள் எழுப்பிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அகிலேஷ் யாதவ் இருக்காரு இல்லையா, உத்தரப்பிரதேசத்துல நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல அகிலேஷ் யாதவ் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுமே நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அங்க ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, நள்ளிரவு ஒரு மணி 2 மணி இந்த டயத்துல அந்த ஓட் மிஷினை வச்சிருப்பாங்க இல்லையா, ஸ்ட்ராங் ரூம் சொல்லப்படக்கூடிய ஓட் மிஷினை வைக்கக்கூடிய இடங்கள், அங்க பார்த்தோம்னா ஓட்டிங் மிஷின், அதாவது இவிஎம் மிஷின் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப வந்து அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி கட்சியில இருக்க தொண்டர்கள்லாம் அங்க சுத்தி பாதுகாப்புக்கு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா நைட்டு 1 மணிக்கோ 2 மணிக்கோ ஒரு ட்ரக்ல வந்து இவிஎம் மிஷின் இறங்குது. அந்த ட்ரக் ஃபுல்லா இவிஎம் மிஷின் இருக்கு. அதை பிடிச்சி கலெக்டர் ஆபீஸ்லயே ஒப்படைச்சாச்சு. கலெக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, மாறுதலா இடம் பிளேஸ் மாறிட்டு, இடம் மாறி போய் இங்க வந்துட்டு நீங்க தவறுதலா நிட்டீங்க, பிளேஸ் தான் மாறுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த தேர்தல பார்த்தா அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சாரு. அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமே என்ன சொன்னாரு, இப்ப கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நீங்க ஜெயிக்கிறப்ப சைலண்டா இருக்கீங்க, தோத்தா மட்டும் இது மாதிரி கேள்வி எழுப்பி சொல்லியிருக்காங்களா? அகிலேஷ் யாதவ் அப்பவே கேள்வி எழுப்பினாரு. என்ன சொன்னாருன்னா, என் கட்சி ஜெயிச்சிருக்கு, இருந்தாலுமே இவிஎம் மிஷின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவிஎம் மிஷின்லாம் நாங்க வந்து பல மடங்கு அதிகமாவே ஓட்டுகள் பெற்று ஜெயிச்சிருப்போம், அதனால இவிஎம் மிஷின் மேல முறைகேடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணி சொன்னார் அவர் உத்தரப்பிரதேசத்துல. 2019 தகவல் அறியும் உரிமை சட்டத்துல இருக்க ஒரு நபர் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார். யார்கிட்டனா, அந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த நிறுவனங்கள், இசிஐ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இந்த 2 நிறுவனங்கள் தான் இவிஎம் மிஷினை தயாரிக்குது. அந்த நிறுவனங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினாரு, இது வரைக்கும் எத்தனை இவிஎம் மிஷினை நீங்க தயாரிச்சிருக்கீங்க, எத்தனை இவிஎம் மிஷினை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க, எத்தனை இவிஎம் மிஷின் உங்க கையிருப்புல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அப்ப நம்ம ஆராய்ச்சி பார்த்தப்ப அதுக்கான விடை என்னன்னா, மொத்தம் 20 லட்சம் இவிஎம் மிஷினை காணும். அப்ப அந்த 20 லட்சம் இவிஎம் மிஷின் எங்கே? அந்த கேள்வியை அவர் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாரு. தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் சொல்லல. மும்பையில இருக்க கோர்ட்ல அவர் ஒரு கேஸ் போடுறாரு. என்ன போடுறாருன்னா, அந்த 20 லட்சம் இவிஎம் மிஷின் எங்க போச்சு, அதுக்கான விளக்கம் வேணுங்கிற மாதிரி அவர் கேஸ் போடுறாரு. அதுக்கான விடை என்ன வந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. சரி, அது ஒரு குணம் இருக்கட்டும். இவிஎம் மிஷின் மேல காங்கிரஸ்க்கு மட்டும்தான் இது மாதிரி சந்தேகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பாஜக இருக்க நபர்களுமே, அதாவது எல்கே அத்வானி 2009 பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்லை, அது மேல முறைகேடு இருக்கு, அதனால நாங்க நம்ப மாட்டோம், இவிஎம் மிஷின் கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாஜக இருக்க சுப்பிரமணிய சுவாமி அவருமே 2014 இவிஎம் மிஷின் மேல நம்பிக்கை இல்லை, அது மேல முறைகேடு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக மொத்தத்துல இவங்களுக்குமே நம்பிக்கை இல்லை. ஆனா இப்ப அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி எதுவும் பேசல. ஆனா பாஜக இருக்கவங்களுமே சொல்லியிருக்காங்க இவிஎம் மிஷின் மேல முறைகேடு இருக்குங்கிற மாதிரி. இப்ப வந்து த ஒயர் அப்படிங்கிற ஒரு ஊடகத்துல ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து த ஒயர் அப்படிங்கிற ஒரு ஊடகத்துல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் 5 லட்சம் ஓட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்க மகாராஷ்டிரா தேர்தல்ல. அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தபால் ஓட்டுக்களை நீங்க எண்ணல, அதனால அது மாதிரி உங்களுக்கு தெரியுது 5 லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தெரியுதுனாங்க. சரி, ஓகே, தபால் ஓட்டை எண்ணிருவோம்னு சொல்லி தபால் ஓட்டை எண்ணப்ப அங்கங்க 400, 500, 300, 200 இது மாதிரி ஓட்டுக்கெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சாது, எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப இதுக்கான விளக்கமும் தெரியல. ஏன்னா இது தொடர்ந்துதான் மனு கொடுத்தாங்க. அதுக்கு வந்து தீர்ப்பு என்ன வழங்கினாங்க, இது மாதிரி நீங்க ஜெயிக்கிறப்ப வந்து சந்தேகம் இருக்கு, முறைகேடு இருக்குன்னு சொல்றீங்க,
இது மாதிரி நீங்க தோக்குறப்ப மட்டும் வந்து முறைகேடு இருக்கு, சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்க, ஜெயிக்கிறப்ப எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எதிர்கட்சியில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இவிஎம் மிஷினை தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள்ல இருக்க முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமே, அதாவது மேலிடத்துல இருக்க எல்லாருமே, அதாவது பாஜகவோட ஆதரவாளர்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் சொல்றாங்க. அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துல இருக்கவங்களும் பாஜக சாதகமா தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்துல இருக்கவங்களும் பாஜக சாதகமா தான் இருக்கான்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்தில் பாஜக கையில தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில இருக்கவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இவிஎம் மிஷின் வேண்டுமா இல்ல இவிஎம் மிஷின் தடை செய்யணுமா அப்படிங்கிறத நீங்க கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். போஸ்ட் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் டார்கெட்.